أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما الذين آمنوا وعملوا الصالحات فيدخلهم ربهم في رحمته ذلك هو الفوز المبين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் ஜாசியாவை பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வினுடைய கருணை எவ்வளவு, ரஹ்மான் ரஹீம் என்று அல்லாஹ்வின் தூதரே சொல்கிறீர்களே, அல்லாஹ்வினுடைய கருணை அவனுடைய ரஹ்மத் எவ்வளவு என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறாள். இந்த பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய தாய் தன் குழந்தையை நெருப்பில் தூக்கி எறிவாளா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, அது எப்படி சாத்தியம்? ஒரு குழந்தை, பச்சிலம் குழந்தை, பாலூட்டக்கூடிய வயதில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தாய் அந்த குழந்தையை நெருப்பில் எப்படி தூக்கி எறிவாள்? போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த கருணையை விட இன்னும் 99 மடங்கு கூடுதலான கருணை உடையவன் அல்லாஹ் தன் அடியார்களின் மீது. அவன் எப்படி நரகத்தில் தனது அடியார்களை எடுத்து வீசுவான். இந்த ஹதீஸின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது, இவ்வளவு கருணை மிக்க ஒரு இறைவனை தாண்டி ஒருவர் நரகத்திற்கு செல்கிறார் என்றால் அல்லாஹிற்கு அவர் எவ்வளவு மாற்றமானவராக நடந்திருக்க வேண்டும். எவ்வளவு கருணையாளன் ரப்புல் ஆலமீன். ஒரு தாய் பச்சிலம் குழந்தையின் மீது காட்டக்கூடிய கருணையை விட 99 மடங்கு அவ்வளவு கருணை கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், அவனுடைய கருணையை தாண்டி ஒரு மனிதர் நரகத்திற்கு செல்கிறார் என்றால் இப்ப எவ்வளவு பாவங்களை அவர் செய்திருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திலிருந்து அவர் எவ்வளவு தூரமாக சென்றிருக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இன்னொரு ஹதீஸை பாருங்கள். நாளை மறுமை தினத்தில் எல்லோரும் நரகத்திற்கு சென்றதற்கு பின்னால், சொர்க்கம் நரகம் என்பது பிரித்தறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் முஃமின்கள் அல்லாஹ்விடத்தில் ஓடோடி வருவார்கள். அல்லாஹ்வே, அல்லாஹ்வே, எங்களோடு தொழுதார்கள், எங்களோடு நோன்பு நோற்றார்கள், எங்களோடு ஹஜ்ஜு செய்தார்கள், எங்களோடு ஜகாத் கொடுத்தார்கள், எங்களோடு இன்ன பிற நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தார்கள், ஆனால் அவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் நரகத்திற்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லும் போது அல்லாஹு தஆலா அந்த முஃமின்களை சந்தோஷப்படுத்துவான். நீங்கள் என்னிடத்திலே சிபாரிசு செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளப்படும் என்று முஃமின்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். முஃமின்கள் நரக வாசலிலே நின்று சிபாரிசு செய்வார்கள். அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து சிலரை விடுதலை செய்வான். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பின்னால் சொர்க்கவாசிகள் வந்து செய்யக்கூடிய அந்த சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சிலர்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் வெளியாக்குவான். மீண்டும் நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் இன்னும் சிலரை வெளியாக்குவான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்கள். பின்பு வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வார்கள். அதற்கு பின்னால் மீண்டும் அல்லாஹ் சிலரை வெளியாக்குவான். இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி நபிமார்கள், முஃமின்கள், நல்லவர்கள், வானவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா பேசுவான். ஷஃபாஅத்தில் முஃமின், முஃமின்களுடைய ஷஃபாஅத் முடிந்தது. ஷஃபாஅத்துல் அம்பியா, நபிமார்களுடைய ஷஃபாஅத் முடிந்தது. ஷஃபாஅத்தில் மலாயிகா, வானவர்களுடைய ஷஃபாஅத் முடிந்தது. வபக்கியர் ரஹ்மான், அல்லாஹ் சொல்வான், இன்னும் ரஹ்மானுடைய, அவனுடைய கருணை இன்னும் மீதம் இருக்கின்றது. வபக்கியர் ரஹ்மான், ரஹ்மானுடைய கருணை இன்னும் மீதம் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது சொன்னார்கள், கபுலத்தன் அவ் கபுலத்தைனி, அல்லாஹ்வினுடைய கையால் ஒரு கை அல்லது 2 கை. அது எவ்வளோன்றது அவங்களுக்கு தெரியல. ஒரு கை அல்லது 2 கை. அல்லாஹ் ஒரு கையை நரகத்திற்குள் விட்டு இப்படி அள்ளுவான், அல்லது 2 கைகளையும் நரகத்திற்குள் விட்டு இப்படி அள்ளுவான். எத்தனை நபர்கள் அதில் வருவார்களோ அவ்வளவு பேருக்கும் விடுதலையை அல்லாஹ் அளித்து விடுவான். இதுவோ பக்கியர் ரஹ்மான் என்று ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகின்றது. பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ் எதை சொல்லி இருக்கின்றானோ ஒரு முஃமின் அதை செய்ததற்கு பின்பும் இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா
ஒருவர் தௌபா செய்கின்றார், பின்பு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார், இனி நான் எந்த பாவங்களின் பக்கமும் செல்ல மாட்டேன், அதை நினைத்து வருந்துகிறார். வஅமில சாலிஹன், பின்பு நற்செயலிலே தங்களுடைய வாழ்நாளை அவர் கழிக்க துவங்கி விடுகின்றார். இப்படி ஒருவர் செய்தால் ஃபஉலாஇக யதூபுல்லாஹு அலைஹிம், அவருடைய தௌபாவை அல்லாஹு தஆலா அங்கீகரித்ததோடு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஏற்கனவே அவர் செய்த எல்லா பாவங்களையும் ஃபஉலாஇக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹ் ஹசனாத்துகளாக நன்மைகளாக மாற்றி விடுகின்றான். ஏனென்றால் வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவன், கருணையாளன், கிருபை உடையவன், ரஹீம், அவன் கஃபூர் என்று அவன் தன்னுடைய மனநிலையை அந்த இடத்தில் நிறுவுவதை நாம் பார்க்கிறோம். யார் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் மீளுகிறார்களோ அவர்களை மன்னிப்பவன் அவன்தான், அவனுடைய கருணையில் அவர்களை சேகரித்துக் கொள்கின்றான், சேர்த்துக் கொள்கின்றான் என்ற வசனங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடம் மிக ஆழமான இடம். சொர்க்கத்திற்கு வெளியே இருக்கும் போது ரஹ்மத்தை பெற்றாக வேண்டும், ரஹ்மத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறியாக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மாறியவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்திற்குள் சென்றதற்கு பின்னால் அடுத்த கிரேட் ஒன்று இருக்கிறது. இதுதான் ஆக கடைசி உச்சகட்ட கிரேட். சொர்க்கத்திற்குள் சென்றதற்கு பின்னால் சொர்க்கவாசிகள் சந்தோஷத்தில் குதூகல பெருமையில் இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், உலகத்தில் எவ்வளவு சிரமப்பட்டோமோ எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ ஒட்டு மொத்தத்திற்கும் பலன் கிடைத்து விட்டது, பலாபலனை அடைந்து விட்டோம் என்று சந்தோஷம் அடையும் போது அல்லாஹ் சொர்க்கவாசிகளை அழைப்பான். சொர்க்கவாசிகளிடத்தில் கேட்பான், நீங்கள் சந்தோஷப்பட்டு விட்டீர்களா? அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் சந்தோஷப்பட்டு விட்டோம், ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறோம். உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தவா? அல்லாஹ் கேட்பான். இன்னும் உங்களை சந்தோஷப்படுத்தவா என்று அல்லாஹ் கேட்கும் போது அவர்கள் சொல்வார்கள், இன்னும் சந்தோஷம் என்ன இருக்கின்றது? நாங்கள் அடைய வேண்டியது எல்லாம் அடைந்து விட்டோம், நாங்கள் பார்க்க வேண்டியது எல்லாம் பார்த்து விட்டோம், எல்லாம் நாங்கள் எட்டிவிட்டது என்று அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளுக்கும் தங்களுக்கும் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய அந்த திரையை அகற்றுவான். சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். பின்பு அந்த சொர்க்கவாசிகள் இதைவிட ஒரு பேரானந்தம் எதுவும் கிடையாது என்ற அளவிற்கு அவர்கள் சந்தோஷம் கொள்வார்கள். இதுதான் சொர்க்கத்தில் அவர்கள் பார்த்து அனுபவித்த ஒட்டுமொத்த இன்பத்தை காட்டிலும் அல்லாஹ்வை நேசித்தவர்களுக்கு, முஃமின்களுக்கு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த பார்வை பேரின்பத்தை, பேரானந்தத்தை ஏற்படுத்தி தரும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படும், இன்றைய தினம் இந்த எல்லாவற்றையும் தாண்டிய சந்தோஷம் என்பது நான் உங்களை பொருந்திக் கொண்டேன், என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு ஆகிவிட்டது. இதுதான் ரஹ்மத்தை தாண்டிய ஒன்று இருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வினுடைய பொருத்தம், ரிலா. அந்த ரிலாவிற்கு யார் சொந்தக்காரர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன்னை காண்பிப்பான். இதுதான் உச்சகட்ட சந்தோஷம் சொர்க்கவாசிகளுக்கு. அப்போது அல்லாஹ் சொல்லுவான், லா அஸ்ஹது அலைக்கும் அபதா, இனி உங்களின் மீது ஒரு காலமும் என்னாலும் என்னுடைய கோபம் என்பது உங்கள் மீது கிடையாது. இதுதான் கடைசி. லா அஸ்ஹது அலைக்கும் அபதா, இனி உங்களின் மீது என்னுடைய கோபமே கிடையாது என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளை இன்னும் கூடுதல் சந்தோஷப்படுத்துவான் என்பதை நம்மால் ஹதீஸில் பார்க்கிறோம். இஸ்லாம் 3 அளப்பெரிய ரஹ்மத்தை பற்றி, அருளை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. ஒன்று அல்லாஹுடைய வேதம், மற்றொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரஹ்மத் என்கின்றான். மூன்றாவது அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை ரஹ்மத் என்று கூறுகின்றான். இப்போ அல்லாஹ் அவனே சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் நீங்கள் பாருங்கள், குர்ஆனுடைய தெளிவான ஒரு சான்று சூரா ஹூதிலே நீங்கள் பார்க்கலாம். யா அய்யுஹன் நாஸ், இந்த இடத்தில் முஃமின்கள் என்று அல்லாஹ் அழைக்கவில்லை. ஏனென்றால் குர்ஆன் அருள்மறை என்பது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் பொதுவானது. எல்லோரையும் அல்லாஹ் அழைக்கின்றான். மனித சமூகத்திற்கு முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், ஏனைய மக்கள் எல்லோரையும் அழைத்து யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்கும் மவ்இலத்தும் மிர் ரப்பிக்கும்,
உங்களுடைய ரப்பிடம் இருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்திருக்கின்றது. அல்லாஹ் இதை சொல்லி இருக்கின்றான். இதைவிட ஒரு சிறந்த யோசனையை, சிறந்த உபதேசத்தை உலகத்தில் எந்த மனிதனாலும் கொடுத்துவிட முடியாது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹா முதல் நாஸ் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் தனக்கான உபதேசமாக ஒரு அடியார் எடுத்துக்கொண்டால் இதை விடவும் ஒரு சிறந்த பரிசு அவருக்கு எதுவுமே கிடையாது. இந்த குர்ஆனை உபதேசமாக நீங்கள் முழுவதுமாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களேயானால் வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், இரண்டாவது வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நோய்களுக்கு அது நிவாரணியாக மாறிவிடும். எப்படி பாருங்க, உள்ளங்களில் எத்தனை கழிவுகள் கசிவுகள் இருக்கின்றதோ ஒட்டு மொத்தத்திற்கும் இந்த குர்ஆனுடைய உபதேசம், அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய உபதேசம் உங்களுக்கு நோய் நிவாரணியாக மாறிவிடும். உள்ளம் சார்ந்த எத்தனை நோய்கள் இருக்கிறதோ, நயவஞ்சகம், பெருமை, பொறாமை, கள்ளம், கபடம் என்று எத்தனை வகைப்படுத்த முடியுமோ இந்த உலகத்தில் ஒட்டு மொத்தத்தையும் இந்த குர்ஆன் உள்ளே சென்றவுடன் அதை பிடுங்கி வேரோடு எடுத்து வெளியே தள்ளிவிடும். வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். இந்த இரண்டாவது நிலையை நாம் அடைந்து விட்டால் மூன்றாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், வஹுதா, நீங்கள் நேர்வழி பெற்று விட்டீர்கள். இந்த குர்ஆனை நீங்கள் உபதேசமாக எடுத்துக்கொண்டால் அது உங்களுடைய உள்ளத்துக்குள் சென்று உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நோய்களை அழகாக அகற்றிவிடும். பின்பு உள்ளம் தூய்மை பெற்றுவிட்டால் அவ்வளவுதான், அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் நேர்வழி பெற்று விட்டீர்கள். வஹுதா, நேர்வழி அடைந்து விட்டீர்கள். நேர்வழியில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இருக்கிறீர்கள். உள்ளம் சுத்தமாயிடுச்சு. இப்போ வஹுதா, அவர் நேர்வழி பெற்று விட்டார். எவர் நேர்வழி பெற்று விட்டாரோ அவர் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு அவர் சொந்தக்காரராக மாறிவிட்டார். வரஹ்மத்துன் கைரும் மிம்மா யஜ்மஊன். ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் யார் இந்த பட்டியலில் வருவாங்களோ, குர்ஆனை உபதேசமாக எடுத்தால் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் கள்ளம் கபடங்களையும் வஞ்சகம் நயவஞ்சகத்தை அது வேரோடு பிடுங்கி போட்டு நிவாரணியாக குர்ஆன் மாறியது. பின்பு அது அவருக்கு நேர்வழியாக இருந்தது. நான்காவது கடைசி வரஹ்மத்துன் கைரும் மிம்மா யஜ்மஊன், ஆகச் சிறந்த அருளாக இந்த குர்ஆன் அவருக்கு மாறிவிடுகின்றது. ஒட்டுமொத்த விஷயத்திற்கும் இதை வைத்து இன்ஷா அல்லாஹ் அவர் சொர்க்கத்திற்குள் சென்று விடுவார் என்று அல்லாஹு தஆலா படிப்படியாக இந்த 4 நிலைகளையும் அல்லாஹு தஆலா மிக அழகாக சூரா ஹூதிலே பேசி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆகச் சிறந்த அருள். இந்த அருளை நாம் எடுத்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று சொர்க்கத்திற்குள் நுழைய அதீத வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகின்றார். இரண்டாவது அருள், இந்த அருளை ஒட்டுமொத்த அகில மக்கள் அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று இரண்டாவது அருளை அல்லாஹ் பேசுகின்றான். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, அகில மக்கள் அத்தனை நபர்களுக்கும் உம்மை நாம் அருட்கொடையாக ஆக்கியிருக்கின்றோம். யாரேனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்புவீர்களேயானால் நபி அவர்களை பின்பற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழச் சொன்னார்களோ அதன் அடிப்படையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், அதை வாழ முயற்சி செய்யுங்கள். இப்படி வாழ்ந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாளை மறுமை நாளையில் அருகாமையில் நிற்கலாம். அவர்களுடைய கரத்தினால் கௌசர் என்ற தடாகத்தில் இருந்து நீர் அருந்தலாம். அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக சிபாரிசு செய்வார்கள். அந்த ஷஃபாஅத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். சொர்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் நமக்கு இடம் கிடைக்கும். நபி அவர்களை பார்த்தவர்களாக இருக்கலாம். இப்படி ஒட்டுமொத்தமும் அருளாகவே அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். நபியே, நீங்கள் அந்த மக்களிடத்தில் கூறுங்கள், அல்லாஹ்வை யாரேனும் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். நபி அவர்களை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வை விரும்புவதற்கான ஆகச் சிறந்த அடையாளம்.
இது இரண்டாவது அருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அகில மக்கள் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் ரஹ்மத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான். மூன்றாவது அருள், இந்த இரண்டு அருளையும் ஆகச் சிறந்த வழிமுறையில் நாம் பின்பற்றி நடந்துவிட்டால், ஒன்று குர்ஆன், மற்றொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை நாம் அழகாக பின்பற்றி நாம் நெருங்கிவிட்டால், இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய மூன்றாவது அருளை பாருங்கள். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை பார்த்து பேசுகின்றான். நீயே என் அருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை. அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து பேசுகின்றான், நீயே என் அருள், உன் மூலமே என் அடியார்களில் நான் நாடியவர்களுக்கு அருள் புரிகின்றேன், உன்னில் நான் நுழைவிக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை பார்த்து பேசியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் 4850வது இலக்கத்திலும் 7449வது இலக்கத்திலும், ஸஹீஹ் முஸ்லிமில் 5469வது இலக்கத்திலும் 5471வது இலக்கத்திலும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம். முதலாவது, குர்ஆனை அல்லாஹ் அருளாக ஆக்கி வைத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அருளாக ரஹ்மத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த இரண்டும் சீராக ஒரு மனிதர் அடைந்து விட்டால், இந்த இரண்டையும் மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை அந்த மனிதருக்கு அருளாக ரஹ்மத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்ற இந்த விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒருவேளை இதற்கு மாற்றமாக ஒரு மனிதர் நடந்தால் அவருடைய நிலையை பற்றியும் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து நாளைய தினத்தில் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.